வணக்கம். கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமையை பற்றி பார்க்க போகிறோம். தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாக பார்க்கடலில் உருவான சிற்பந்தான் அகலி. சிற்பம் போன்ற பெண்ணுடையவர் தான் அகலி. அவள் சர்ப்ப முனிவரான கௌதம முனிவருக்கும் இந்திரனுக்கும் போட்டி வந்துச்சு. 2 பேருமே ஆசைப்பட்டாங்க அகலியை கல்யாணம் பண்ணிக்க. அதனால் பிரம்மர் 2 பேர் போட்டி போடவும் இருத்தலையுடைய பசு யார் பார்க்குறாளோ அவங்களுக்கு தான் அகலியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதனால் எல்லாம் தேவ முனிவரான கௌதம முனிவர் கிளம்பிட்டாரு தேட. எப்படி முருகன் யானையில் கிளம்புனாரோ அதுபோல் இந்திரன் தேடி கிளம்பிட்டாரு. பார்க்க எங்கே அந்த இருப்பலுடைய பசு எங்கே இருக்குன்னு பார்க்க போயிட்டாரு. கௌதம முனிவர் அப்படியே அமைதியாக தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். எப்படி பிரம்மர் சொன்னது பொய்யாகாது, எப்படினாலும் இருக்கும் இருத்தலையுடைய பசு அப்படின்னு. அங்கேருந்து நாரதர் அங்கேருந்து வந்தார் கௌதம முனிவர்கிட்ட. நீங்கள் என்ன அமைதியாக இருக்கீங்க, என்ன யோசனையில் இருக்கீங்க கேட்டப்போ, எப்படி இருத்தலையுடைய பசு இருக்கும், பிரம்மர் சொன்னது தப்பாகாது அப்படின்னா பக்கத்தில் உள்ள கோசலைக்கு 2 பேரும் போகிறாங்க. அப்போ தான் ஒரு மாடு கன்று போடுற இருக்கும்போது இருத்தலை இருக்குது. நாரதர் சாட்சியாக வச்சு பார்த்துட்டாரு கௌதம முனிவர். பிரம்மர்கிட்ட கூட்டிகிட்டு போய் நாரதர் சாட்சியாக வச்சு நான் பார்த்துட்டேன், இது மாதிரி இருத்தலையுடைய பசு இருக்குன்னு சொன்னோன்னே அகலிகிட்ட சொல்லிட்டாங்க, உனக்கு கௌதம முனிவர் தான் கணவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டாரு. கௌதம முனிவர் கணவராக அவளுக்கு யார் மேலேயுமே இந்திரன் மேலேயோ பிரம்மர் மேலேயோ யாருமே அவங்க விருப்பத்தை கேட்கவே இல்லை. அகலிக்கு பிடிச்சான்னு அகலி திருமணம் செஞ்சுட்டாங்க. திருமணம் செய்து கௌதம முனிவரோட குடியில் ரொம்ப வருஷமாக வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் இந்திரனுக்கு அகலியை கல்யாணம் பண்ணிக்கணும் ஒரு ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அகலி ஒரு பத்தினியாகவே வாழ்ந்துக்கிட்டே இருக்கா. இந்திரன் எப்படியாச்சும் அகலியை கல்யாணம் பண்ணிக்கணும் அடையணும்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு இந்திரன். அதனால ஒரு நாள் அதிக காலையில் 4 மணிக்கு சந்திரன் சேவல் கோவிலுக்குள்ள சந்திரன் போக சொல்லிட்டு கௌதம முனிவர் கங்கை நதிக்கு கிளம்பிடுறாரு குளிக்கிறதுக்கு. அப்போ கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்காரு. உடனே இந்திரன் மாறு வேடத்தில் கௌதம முனிவர் மாதிரியே கதவை தட்டி உள்ளே போயிடுறாரு. அப்புறம் என்னடா போயிட்டே இருந்தாலும் இருட்டாக இருக்கே ரொம்ப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம முனிவர் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு திரும்பி வீட்டுக்கு வராரு. என்னடா இருட்டாக இருக்கு வீட்டுக்கு வராரு. அப்போ கதவை தட்டும்போது அகலிக்கு ஒன்றும் புரியல. பக்கத்துலேயே நம்ம கணவர் உருவம் கொண்ட ஒருத்தவர் இருக்கார், வெளியிலேயும் உருவம் கொண்ட இருக்குது, ஒன்றுமே புரியலையே அப்படின்னோன்னே கௌதம முனிவர் இந்திரன் தான்ட்டு தெரிஞ்சிருச்சு அவருக்கு. சாபம் விட்டார், நீ ஆண்மை குறைவு உள்ள மாதிரி இருக்கணும், தன் மனைவியை அவ மேலே ஒன்றுமே தப்பு இல்லை, அவரை அதை நினைக்காம ஊன் உறவு உறக்கம் இல்லாமல் நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி சாபம் விட்டுறாரு. உடனே கல்லா மாறிடுறா. கல்லா மாறிட்டா அகலி ராமரை நினச்சிட்டே இருந்துகிட்டே இருக்கா. ராமர் பிறந்து வளர்ந்து கொஞ்சம் வயதானோன்னு வரும்போது விஸ்வாமித்திரர் கூட்டிகிட்டு வர்றார் ராமனை. அவங்க தம்பி எல்லாருமே வர்றாங்க. வரும்போது ஒரு கல்லுக்கிட்ட துளசி செடி பார்த்துருக்கு. ராமருக்கு ஒன்று நினைக்கிறாரு, ஏன்னா துளசி செடி இருக்குது, துளசி செடி புனிமையானது. இது விஸ்வாமித்திரர் சொல்கிறாரு, இது ஒரு பெண்ணு கல்லா மாறிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ராமர் பாதத்தை தூக்கி கல் மேலே வச்சிடும். அந்த கல் அகலியாக மாறிடுச்சு. அகலியாக மாறினோன்னே அகலிக்கு அகலியாக மாறினோன்னே பெரிய பாக்கியமாக வீட்டுக்காரர் சொன்னது சாபம் பெரிய பாக்கியமாக மாறிடுச்சு. இதுதான் கல்லை பெண்ணாக்கிய திருவடியின் பெருமை. நன்றி, வணக்கம்.